ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். இன்றைக்கி நம்ம பூண்டு போட்டு முளைக்கீரை கடையல் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கூடவே அதனோட காம்பை பொரியல் செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். அதில் ஒரு 15-16 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முளைக்கீரையை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம சிட்டிக்க சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன்னா அதனோட கலர் மாறாமல் இருக்கும் சர்க்கரை சேர்த்து வேக வச்சோம்னா. இது திறந்து வச்சு கொஞ்ச நேரமாக கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கீரை நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சட்டியில் எடுத்து சேர்த்து கடைஞ்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து சட்டியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதிலேயே கடைஞ்சிடலாம். நம்ம ஒருவேளை மிக்சியில் கடையிறதா இருந்தாக்கா கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் தாளித்து கொட்டிடணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு முளைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சுட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரியட்டோன்னுட்டுன்னு அதுலேயே நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்கலாம். பூண்டு பல்லை மட்டும் நம்ம நல்லா நசுக்கி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் கீரை ருசி கொடுக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ காம்பை மட்டும் முதல்ல நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும் காம்பு. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கீரை இருந்தால் சேர்க்கலாம். இல்லைனாலும் வெறும் காம்பு மட்டுமே சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிடலாம். இப்போது 80% நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு இதில் சிட்டிக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். கலரும் மாறாமல் இருக்கும், ருசியும் கொடுக்கும் நம்மளுக்கு கீரைக்கு. இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிடலாம். வதக்கிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 6-7 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து நிறுத்திடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கலந்து நிறுத்திடலாம். நம்மளுக்கு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பூண்டு போட்டு முளைக்கீரை கடையலும் பொரியலும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.